ஹாய் ஹலோ வணக்கம் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம், ஓகேவா? கிருஷ்ணாபூர் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேன்னு இருக்கும். அப்படிப்பட்ட கிராமத்தில் ராமுன்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். ராமு காலைல விடிஞ்சதுலேருந்து தான் வயல்லையும் தோட்டத்துலேயும் விவசாய வேலை பார்ப்பாரு. காலை முதல் மதியம் வரை அவருக்கு தோட்ட வேலையே சரியாக இருக்கும். மதிய உணவுக்கு மேலே தன் மாடுகளை அழிச்சிட்டு தன் வீட்டுக்கு பின்புறம் இருக்க காட்டுக்கு அழிச்சிட்டு போவார். அங்கே போய் அந்த மாடுகளை மேய்ச்சல் விட்டுட்டு தானும் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுப்பார். என்னதான் மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் ராமுக்கு ஒரே பதட்டமாகவே இருக்கும். எங்கே நம்ம கண் அசந்துட்டா மாடுகள் வழி தவறி போயிடுமோ காட்டுக்குள்ள, இல்லை மற்ற மிருகங்கள் ஏதாவது வந்து மாட்டை அடிச்சிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தார். இதுக்கு ஒரு வழி பண்ண தீவிரமாக யோசித்தார். அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ராமு பக்கத்தூர் சந்தைக்கு போனார். அந்த ஊர் சந்தையில் நிறைய கடைகள் இருந்தது. அங்கே ஒரு பெண் பூக்கடை வைத்திருந்தாள். அவளிடம் நாயும் இருந்தது. ராமு அந்த பெண்ணிடம் சென்று, பெண்ணே பெண்ணே, இந்த நாயை எனக்கு தருகிறீர்களா என்று கேட்டார். அந்த பெண்ணும், என்ன இந்த ஆள் பூவை வாங்காமல் நாயை கேட்குறான் அப்படின்னு வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்ததா. அப்போதான் ராமு சொன்னார், இந்த நாய் தான் இனிமே என் மாடுகளுக்கு காவலாளியாக வேலை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடமிருந்து நாயை அவங்க ஊருக்கு தன்னோடைய கூட்டிட்டு வந்தார். ராமுவோ அந்த நாயிடம், இனி நீதான் என்னோட மாடுகளுக்கு காவலாளி. சரி சரி, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு குடிசைக்கு சென்றாரு. அந்த நாயோ மனசுல என்ன நினைச்சது தெரியுமா? இனி நான் தான் மாடுகளின் மேனேஜர். என்ன கேட்டுதான் மாடு எல்லாம் செய்யணும். சரி சரி, நேரத்தோட தூங்குவோம். அப்பதான் விடிஞ்சோன்னு நம்ம மேய்ச்சலுக்கு போக முடியும் என்று கூறி நாய் உறங்க சென்று விட்டது. பொழுதும் விடிந்தது. ராமு தன் அன்றாட வேலையை முடித்துவிட்டு மதிய உணவுக்கு மேல் மாடுகளை வழக்கம் போல பக்கத்துள்ள காட்டுக்கு மேய்ச்சல் அழிச்சிட்டு போனார். ஆனால் இந்த தடவை தன் நாயையும் காவலுக்கு கூடவே அழிச்சிட்டு போனார். அங்கே சென்று ராமு மாடுகளை மேய்ச்சல் விட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து கண் அசந்தார். அப்போது திடீர்னு அந்த நாய் மாடுகள் முன்னாடி வந்து, மாடே கேளுங்க, இனி நான் தான் உங்களோட மேனேஜர். நீங்க எப்ப புல் மேயணும் மேயக்கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன். நான் சொன்னாதான் நீங்க புல் மேயணும், இல்லாட்டி என் உத்தரவுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட மாடுகளோ, இது என்ன அநியாயம்? நீயே எங்க காவலாளி தான், எங்களை மேய்ச்சலுக்காக தானே பார்த்துக்க வந்த. இப்போ நீயே நாங்க சாப்பிட்றத தடுக்கலாமா? வாதமிட்டுச்சு. திடீரென்று ராமுக்கு தூக்கம் கலைந்து விட்டது. மாடுகள் சொல்வதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார். பின் மெல்லமாக மாடுகள் அருகில் வரத் தொடங்கினார். அட நாயே, உன்னையே என் மாடுகளுக்கு காவலாளியா தான் கூட்டிட்டு வந்தேன். அதுங்க பாதுகாப்புக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அது சாப்பிட்றத தடுக்கிறதுக்கு இல்லை. இனி நீ சரிபட்டு வரமாட்ட. என் மாடுகளை நானே கவனித்துக் கொள்கிறேன். நீ சென்று விடு என்று கூறிவிட்டார். அதன் பின் வழக்கம் போல தான் மாடை தானே பார்த்துப்போம் அப்படின்ற முடிவெடுத்து மேய்ச்சலை முடித்த மாட்டை தன் குடிசைக்கு அழைச்சிட்டு போனார். சரி குழந்தைங்களா, இந்த கதையில் என்ன தெரிஞ்சது? இந்த கதையில் யார் மேலே தப்பு? அந்த நாய் மேலே தானே தப்பு. அந்த நாய் காவலுக்காக வேலை பார்க்க வந்தது. அந்த வேலையை தான் அது செஞ்சுருக்கணும். ஆனால் அதுக்கு மாறா நான் தான் இனி மேனேஜர், என்னை கேட்டு தான் அவங்க எல்லாம் செய்யணுங்கிற அகம்பாவத்துக்கு அது வந்துடும். கதையின் நீதி:
தனக்கு கொடுத்த வேலையை பொறுப்பாக செய்யணும், அதை தவறக்கூடாது. சரி குழந்தைங்களா, நம்ம மற்ற ஒரு கதையோடு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.